அதுக்கப்புறமும் படித்தேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன், டிஸ்டன்ஸ் கோர்ஸில் கண்டினியூ பண்ணேன் படிப்பேன். நான் வேலைக்கு எங்கேயாவது சேர்ந்துருந்தா எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு 20,000 ஒரு 50,000 சம்பாதிச்சிருந்திருப்பேன். இல்லைன்னு கிடையாது. கர்த்தர் எனக்கு திறமையெல்லாம் நிறைய கொடுத்துருக்கார். ஆனால் கர்த்தருடைய உத்தேசம் என்ன தெரியுமா? என்னை ஊழியத்துக்கு கொண்டு வருவது. அதை காட்டிலும் என்னை உடைச்சு, முதல் குழந்தை இறந்து போச்சு, 2வது குழந்தை இறந்து போச்சு. அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனை வர 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 கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பித்தேன், அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன், அதிகமாக வேதம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு வருஷத்திற்கு பைபிள் 3 முறை முடிப்பேன்னா பாருங்க எவ்வளோ ரீட் பண்ணியிருப்பேன்ட்டு. ஒரு வருஷத்துக்கு 3 முறை பைபிளை முடிப்பேன். அதுவும் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் திருப்பி. அந்த காலத்துலலாம் ஐபேடு கிடையாது, யூடியூப் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு தூரதர்ஷன் மட்டும்தான் வரும் டிவியில், வேறு ஒன்றுமே இருக்காது. நான் சொல்கிறது 88. அப்படி இருந்த நாட்களில் கர்த்தர் என்னை கொஞ்சம் வேலைக்கு போகலான்னு போவேன், ப்ரெக்னென்ட் ஆகிரும். பெட் ரெஸ்ட்ன்னு வாங்க டாக்டர். அப்புறம் பெட் ரெஸ்ட்டு. என்னை கர்த்தர் என்னை வேலைக்கே விடாம ஆக்கிட்டார். ஆண்டவரே எப்படி ஆச்சுன்னு கேட்பேன். ஐயோ இந்த வேலை நல்ல வேலையே, பெட் ரெஸ்ட்டு டாக்டர், பெட் ரெஸ்ட்டுருவாங்க. அப்படின்னு ஆகி கடைசியில் 96ஆம் வருஷம் 3 குழந்தைங்க இறந்து 3 குழந்தை கடைசியில் பிறக்கிறதுக்குள்ளாக என் பக்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காச்சுன்னா, கடைசியில் 96ஆம் வருஷம் நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 2 ஆண் குழந்தைகள் இறந்து போனது, நீர் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் உலகம் எங்கிலும் போய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொன்னேன். அதற்காக கர்த்தர் என்னை உடைச்சி எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சாதாரணமான உடைப்பு இல்லை, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ உடைச்சி சரீர ரீதியாக, மனதின் ரீதியாக, குடும்பம் ரீதியாக, ஃபைனான்ஷியல் ரீதியாக, என்னுடைய நகை எல்லாம் 45 பவுன் நகை அவ்வளோத்தையும் பிஸ்னஸில் போட்டு, பொது பிஸ்னஸில் போட்டு அவ்வளோமா போச்சு. ஒன்றுமே இல்லாமல், பொட்டு குச்சி இல்லாமல் போச்சு. அப்படியாக போய் இப்போ எனக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏதோ பேருக்குன்னு ஒன்று தொங்க போட்டுட்டு அலைகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருந்தார்னா அவர் உங்களை உடைத்து உருமாற்றுவார். உங்களை உடைத்து உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். ஆக நம்ம பார்க்கும் நம்ம வாழ்க்கையிலையும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்புறம் இன்னும் சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை ஏன் நம்மளால எழும்ப முடியலன்னு நான் சொல்ல போறேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது, நம்ம ஏன் எழும்புறது இல்லைன்னா, நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை எழுப்பி விடணும்னு வெயிட் பண்றோம். ஐயோ அம்மா எழும்பு நம்மளை தூக்கி விடணும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால எழும்ப முடியாது. நீங்க என்ன செய்யணும்? நீங்களாதான் எழும்பணும். 2வது, இன்னும் வேற யாராவது வெயிட்டிங் ஃபார் சம்படிஸ் அப்ரூவல்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது உனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்லணும். அது வரைக்கும் நம்ம எழும்ப மாட்டோம். யாராவது என்ன சொல்லணும்? உனக்கு அழைப்பு இருக்குமா அப்படி சொன்னதான் செய்வீங்களா? அழைப்பே தேவையில்லை சுவிசேஷம் சொல்றதுக்கு. சுவிசேஷம் சொல்வதற்கு, நல்ல கவனிங்க, சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு அழைப்பு இல்லை, அது ஒவ்வொருவர் மீதும் விழுந்த ஒரு கட்டாயம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் எனக்காக மரித்தார், கர்த்தர் உனக்காக மரித்தார் என்று சொல்றதுக்கு ஒரு அழைப்பு தேவையில்லை. ஒருவேளை என்ன மாதிரி ஒரு அழைப்பு வேணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவார் அந்த அழைப்புக்குள்ள. அதுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஸோ யாரோ ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கணும். என்னது கிரீன் சிக்னல்? அந்த கிரீன் சிக்னல் பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த கிரீன் சிக்னலுக்கு பக்கத்தில் ஒரு லைட் எரியும். அங்கே செகண்ட்ஸ் போடுவாங்க. 20 செகண்ட்ஸ் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 20,
19 நம்ம கண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது 20, 19, 18, 17 அப்படி வந்து 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 0வில் முடிஞ்சிடும். நம்ம எல்லாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அந்த 20லேருந்து 0 வர்ற வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம். 0 வந்தப்புறம் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த அழைப்பு இருக்கும் பொழுதே உங்கள் கிளாக்கு நின்று போடுறதுக்கு முன்னதாக, உங்கள் கிளாக்கு நிற்கிறதுக்கு முன்னதாக ஓடுங்க. நிற்கிறதுக்கு முன்னதாக ஓடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடுங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்க. இன்னும் அடுத்தது நம்ம மூணாவதாக அடுத்தது, அடுத்தவங்க நம்ம வாழ்க்கையே ஓட்ட விட்டுடுறோம். அப்படின்னா அர்த்தம் என்னது? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் ஓட்டணும். யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. நம்ம அடுத்தவங்க நம்மளை அதை செய்ய வச்சு, இதை செய்ய வச்சு, அதை செய்ய வச்சு நம்ம என்ன செய்திடுறோம்? நம்ம வாழ்க்கையை இழந்துடுறோம். யார் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் தெரியுமா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதான் நான் சொல்லி எழுதியிருந்தேன், யூ ஆர் மேக் அதர்ஸ் டு ரன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை அடுத்தவங்களை ஓட்ட விடாதீங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், நான்காவதாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிடுறோம் நம்ம. ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்கள திருப்திப்படுத்த முடியலையே, இவங்கள திருப்திப்படுத்த. நிறைய பெண்கள் செய்கிற தவறு இதுதான். வீட்டில் இருக்க எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அடுத்தவங்க ஓ நீ செஞ்சது கரெக்டுன்னு சொல்கிறது கேட்கறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம செய்கிறது அதுதான் தவறு. நம்ம எல்லாரும் நம்மளை ப்ளீஸ் பண்ணணும், அடுத்தவங்களும் நம்மளை ப்ளீஸ் பண்ணணும். அப்போ அவங்க ஏதாவது நீ செஞ்சது சரியில்லைன்னு சொல்லுவோம், நீங்கள் உடனே டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்கே, எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்கே, இப்படி தான் அழுறீங்க. நான்லாம் அதை விட்டு ரொம்ப நாளாச்சு. யார் என்னமோ சொல்லிட்டு போங்க. முதல்ல நான் ஸ்டார்டிங்கில் ஊழியத்துக்கு ஊர் சுத்த போகிறா, எங்கே போகிறா? ஊர் சுத்த போகிறா. எனக்கு கொஞ்ச நாள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், நம்மளை ஊர் சுத்த போகிறான். என் பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஏய் உங்கள் அம்மாட்டெல்லாம் சண்டை போடுங்க, ஏன் போகிறான் எங்களெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்லி என் பிள்ளைங்க மம்மி அவங்க அப்படி சொன்னாங்க, மம்மி நீ ஏன் அப்படி போகிறான்னு சொன்னாங்க, அப்படி சொல்லி எல்லாம் என்கிட்டே சொல்லிட்டாங்க. அப்போ என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு கர்த்தர் நல்ல வீட்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆளை கொடுத்தார். என்னை விட நல்லா பார்த்துக்கொள்கிற ஆள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. சொல்லப்போனால் நானே கல்யாணம் பண்ணி கொடுத்து, எங்கள் பெரியப்பா மகனையே கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு அண்ணி ஆயிட்டாங்க. அப்படி கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்க எல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி செஞ்சிருவார். என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்கிட்டயே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்ல ஆரம்பித்தாங்க. என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணிக்கிட்டியா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அண்ணி ஒரு வாட்டி பேசினா நல்லா இருக்கும். கடைசியில் என்கிட்டே வந்துச்சு சில கவுன்சிலிங் எல்லாம். உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் என்ன செய்யணும்? எப்பவுமே கூட கர்த்தர் உங்களை எப்படி எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் போங்க. இந்த கழுகு குஞ்சுகள் எப்படி இருக்கும்? முதல்ல தடுமாறி 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 விழும். ஆனால் விழுந்துட்டு என்ன தெரியுமா செய்யும்? அங்கேயே இருக்காது, மறுபடியும் எழுவி பறக்க ட்ரை பண்ணும். பறக்க ட்ரை பண்ணி ரெக்கையை அடித்து 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 தான் அதுக்கு ஒரு நாள் நல்லா பறக்க தெரிஞ்சிருமா. அப்படியே இருக்கிற கூட்டிலேயே உட்கார்ந்துருந்தா அந்த கூட்டிலேயே அந்த கழுகு குஞ்சுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கழுகு என்ன தெரியுமா செய்யும்? கூட்டை கலைத்து விடுமா. கூட்டை கலைச்சாதான் என்ன செய்யும்? அது பறக்க படிக்கும். அந்த மாதிரி தான் சில நேரம் கர்த்தர் சில நேரம் நம்ம கூட்டை கலைத்து விடுவார். ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் பறக்கணும். பறந்துடாதீங்க,
யாரும் பறந்துடாதீங்க, ரெக்க இல்லை நமக்கெல்லாம். ஆகிய நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாம் கழுகு குஞ்சுகளை போல நாம் இருக்க வேண்டும். நானும் ஸ்டார்டிங்கில், ஊழியத்தின் ஸ்டார்டிங்கில் எனக்கு பேசவே தெரியாது தெலுங்கில். நான் தப்பாக பேசுவேன். என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. ஐயோ நான் தப்பாக பேசுகிறேனே, எனக்கு பேச தெரியலையே. அடுத்த முறை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன். அப்படி கரெக்ட் பண்ணி இப்போ நான் தமிழ் பேசுகிறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. தெலுங்கில் வருது மைண்டில். ஆனால் தெலுங்கு பேசாமல் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தெலுங்கு அந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வாசிக்க, எழுத, படிக்க எல்லாம் வந்துருச்சு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் பேசிவிட்டேன். ஆகியால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் நம்முடைய இருக்கிற தூசியை உதறி விட்டு எழுந்திருக்க வேண்டுமாம். ஏசாயா 52:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க மேல என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ, கட்டுகள் என்னெல்லாம் இருக்கிறதோ, என்னெல்லாம் உங்களை தடை பண்ணுகிறதோ, அவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்க என்ன செய்யணும்? நீங்க அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் பிரகாசிக்கிறதற்கு. நமக்கு எல்லாருக்கும் எத்தனை வாழ்க்கை இருக்குங்க? ஒரே ஒரு வாழ்க்கை. எத்தனை வாழ்க்கை சொல்லுங்க? இந்த ஒரே வாழ்வை நம்ம நல்லா வாழ்ந்து முடிப்போம். ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.